Hello all, welcome to சமைச்சா போச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் ஒரு ஈஸியான அதே சமயம் ஹெல்த்தியான புடலங்காய் பொரியல். இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். புடலங்காய் நறுக்கியது 1 கப், பச்சை மிளகாய் 2, துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு வேக வச்சது 3/4 கப், டர்மரிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கறி லீவ்ஸ். இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான ஒரு கோஸ் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது 3ஐயும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ஒரு கோஸ் பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானோன்னே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோன்னே அதில் 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் டர்ன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காவை லைட்டாக வணக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் லிட் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். புடலங்காய் வேக வைக்கும் போது லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். நிறையா தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. புடலங்காய் சீக்கிரமே வெந்துடும். அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ நம்ம புடலங்காய் வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 3/4 கப் வேக வச்ச கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புடலங்காவையும் கடலைப்பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகனட் கோர்ஸ் பவுடரை பொரியலில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ நம்மளோட சுவையான மற்றும் ஹெல்த்தியான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.